காவிரி வனவிலங்கு சரணாலயம் பகுதியில் காணாமல் போன மாட்டை தேடி போன தமிழ்நாட்டை சார்ந்த 3 பேர் இன்னைக்கு கர்நாடக வனத்துறையால் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும், அவர் கூட போனவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, அவர் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும். ஏண்டா சுட்டிங்க அப்படின்னு கேட்டால், கர்நாடக வனத்துறை அவங்க மான்களை வேட்டையாடினார்கள், அவங்க சதையெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, அதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி தான் கர்நாடக வனத்துறை சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், இங்கே இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் இல்லை அவங்க மாடுகளை தேடி தான் போனாங்க, அவங்கள சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே சாலை மறியல்லையும் அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள், குறிப்பாக கொல்லக்கோல், கனூர், தோமையார் பாளையாளம், ஜெகநாத தொட்டி உள்ளிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய வனத்துறை அலுவலகத்தை அடித்து நொறுக்கியதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகளை எதிர்க்கட்சி தலைவர்கள் இதுக்காவது வாயை திறப்பாரா விஜய் அவர்கள் அப்படிங்கிற கேள்வியுடன், காவேரியில் பேசாமல் விட்டுட்டீங்க, இன்றைக்கி தமிழர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்த 3 நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, இதுக்கு நீங்கள் குரல் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை வச்சுருக்காங்க. இது கோரிக்கை கிடையாது, இது ஒரு டிமாண்டாக இருந்தாலுமே இது தமிழக வெற்றி கழகம் எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறது, விஜய் அவர்கள் இதை பற்றி என்ன பேச போகிறார், தமிழக அரசாங்கம் சார்பாக இதற்கான எதிர்வினை என்ன அப்படிங்கிறத தமிழ்நாடே கேட்க ரொம்ப காத்துட்ருக்காங்க. ஏன்னா அங்கே கொல்லப்பட்டது 3 தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதும் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா 2 மாநிலங்களுக்கும் ஆல்ரெடி தண்ணீர் பிரச்சனை, இப்போ இதோ 3 நபர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்கிற அடுத்த பிரச்சனை, இதை கண்டிப்பாக உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். அப்படி இல்லைனா இது பெரும் பிரச்சனையாக மாறும். இதை கையில் எடுத்து அரசியல் செய்வதற்காக அரசியல் கட்சிகள் தயாராக இருக்காங்க. ஒருவேளை உண்மையிலேயே நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவங்க கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றால், அதுவும் அவங்க தப்பே செய்யாமல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கான தண்டனையை கர்நாடக வனத்துறை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. உண்மை என்ன, விசாரணை என்ன அப்படிங்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்ல வேண்டும் என்பது நம்முடைய தாழ்மையான வேண்டுகோள். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். அதிமுகவை அழிக்க நினைச்சிங்கன்னா ஒன்று நாங்களாம் செத்துருவோம், அப்படி இல்லைனா உங்களை கொன்னுருவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கொலை மிரட்டல், இல்லாட்டி அவரை சார்ந்து இருக்கக்கூடிய பல இந்த ஆபாச பேச்சுக்களை திமுகவும் அதிமுகவும் மாற்றி செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. ஆர்பி உதயகுமாருடைய ஸ்பீச் அப்படி தான் இருக்குது கொஞ்சம் நாட்களாகவே. இப்போ மறுபடியும் ஒரு படிக்கு மேலே நீங்கள் செத்துருவீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு முதல்வர் விஜய் அவர்களை பற்றி அவர் பேசின பேச்சு இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் வைரல். இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது தான் அப்படிங்கிறத இப்போ காவல்துறை அதிகாரிகள் அவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பாங்களா, இல்லை மக்கள் புரிந்து கொள்வார்களா அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ உங்களுடைய பார்வைக்காக. இங்க அதிமுகவை அழிக்க நினைப்பது தாவேகாவா இல்ல உண்மையிலேயே அதிமுகவை சார்ந்தவர்களா அப்படிங்கறத ஆர்பி உதயகுமார் அவர்கள் நல்லபடியா கேட்டுக்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அவருக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கு நம்ம அரசியல் ஞானம் பெற்றவங்களாம் கிடையாது. ஆனால் அதிமுகவில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள், அதிமுகவிலிருந்து பிரித்து விடப்பட்டவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஒரே ஒரு ஸ்டாண்டில் தான் நிற்கிறோம். சார், அதிமுக அப்படிங்கிறது ஒரு ஆலமரம் மாதிரி, அதில் இருக்கக்கூடிய விழுதுகளை நீங்கள் வெட்டி சாய்ச்சிட்டே இருக்கீங்க. கடைசியாக மரம் மட்டுமே நிற்கும், விழுதுகள் இல்லாமல் அந்த மரம் என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கான பதில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவங்களை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் புரிந்து கொண்டாலே அந்த கட்சியினுடைய பிரச்சனை என்ன. ஏன்னா ஒரு தலைமைத்துவம் அப்படித்தானே. அம்மா இருக்கிற வரைக்கும் அதில் பிரச்சனையே இல்லை. அம்மா அவர்களுடைய உயிர் பிரிவுக்கு பிறகு மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதன் பிறகு அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள், அதன் பிறகு என்கிட்ட தான் இந்த சின்னம் இருக்கணும், ஓன்ட்ட சின்னம் இருக்கக்கூடாது, ஓன்ட்ட தான் அந்த கொடநாடு, இதுன்னு அப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க ஓரம் கட்டிவிட்டு அதிமுகவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும். இங்கே நிறைய போட்டிகள் வந்துருச்சு, புது கட்சிகள் வந்துட்டாங்க, புது தெம்பு தமிழ்நாடு அரசியலுக்கு கிடைச்சிருக்கு, இதில் நாமும் முன்னாடி போகணும்னா எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணும், எவ்வளோ உழைக்கணும், அவங்களுடைய உழைப்பு என்ன அப்படிங்கிறதே கேள்வியாக இருந்தது. திமுக ஆட்சி செய்யும் போது முக்கியமாக போராட வேண்டிய எந்த விஷயத்துக்கும் அவங்க போராடாமல் விட்டுட்டு கடைசி 6 மாதம் எலெக்ஷனுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா தொகுதிக்கும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டது மட்டும்தான் அங்கே ஹைலைட்டாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ இப்படி இருந்துச்சுன்னா அதிமுக தானாக அழிந்து விடும். எங்க நான் கேட்குறேன், நான் உழைக்கவே இல்லை, ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கேன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு வாகனம் ஓடாமல் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்துச்சுன்னா அவ்வளோதான், துரு பிடிச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஓடிக்கிட்டே இருந்தால், என்ஜின் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தால் ஏதாவது ஒன்று நடக்கும், அவ்வளோதான். இது அதிமுக புரிந்து கொள்ள வேண்டும். தாவேகா உள்ளே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் இழுத்து கொண்டிருக்கிறது, குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, இங்கே ரிசோர்ட் அரசியல் அப்படிங்கிறது முன்னாடி காண்பித்ததே அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தானே. அதை யாராலையும் நம்மளால் மறக்கவே முடியாது. அதையும் தாண்டி எடப்பாடி தொகுதியில் ஒருத்தர் உள்ளே வந்தார், அவரை நாங்கள் பேசிட்டோம், இப்போ அதிமுகக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதுவும் ஒரு பேரம் தானே. அப்படின்னா இங்கே பேரங்களும் அரசியல் விளையாட்டுகளும் சித்து விளையாட்டுகளும் நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் எக்ஸ்பீரியன்ஸ்டான அதிமுக ஏன் தோல்வியை தழுவுகிறது, இல்லாட்டி ஏன் தேய்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அதிமுக தான் உணர வேண்டும். அதை விடுத்து
எங்கள் பிரச்சனைக்கு அவங்க தான் காரணம், நாங்கள் தோல்வி அடைஞ்சதுக்கு அவங்க தான் காரணம், இந்த அதிமுக பிரிந்து பிளவாக இருப்பதற்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்கிறதுலாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரியலை. அடுத்ததா நான் மீள்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி சேகர் பாபு அவர்கள்லாம் பேசுவது, இந்த இயக்கத்திற்கு இப்போது ஒரு புத்துணர்ச்சி கிடச்சிருக்கு. எப்போ புத்துணர்ச்சி கிடச்சிருச்சு அப்படின்னா, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, தேர்தலுக்கு பிறகு அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு நாங்கள் ரொம்ப தொய்வாக இருந்தோம், அந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரஸ்ட் தான் எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் பண்ணதுலேருந்து திமுக காரங்க விழித்து கொண்டார்கள், இனி பாருங்க எங்களுடைய பாதை சிங்கப்பாதை தான் அப்படின்னு சொல்லி சேகர் பாபு அவர்கள் சொன்னது எல்லாமே இன்னைக்கு வைரல். அதுக்கான சின்ன சின்ன கிளிப்ஸை வேணா நீங்க பார்த்துக்கோங்க. வீழ்ந்து விடுவேன் என்று நினைத்தாயோ, பல வேடிக்கை மனிதர்களிடையே என்ற கூட்டோடு நிச்சயம் வீழ மாட்டோம், இந்த இயக்கமும் வீழாது, என்னாலும் துணிந்து நிற்போம், எந்த தியாகத்திற்கும் நாம் நம்மை அடிமைப்படுத்திக் கொள்ளுவோம். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினதா இங்கே நம்ம மெயினாக பார்க்க வேண்டும். அதற்கு முன்னாடி இந்த திமுகவில் இப்போவே நிறைய பேர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, நான் பேசுறது நான் இப்போ தான் விமர்சனம் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்கு முன்னாடி பயந்துக்கிட்டா இப்படி நீ நினைக்கிறியா என்னெல்லாம் நிப்பாட்ட முடியும், உன்னையெல்லாம் கண்டுக்கிடவே இல்லைடா, யாரா நீங்கள்லாம், உங்களெல்லாம் இப்போ கண்டுக்கிற மாதிரி மைண்ட் செட்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களும் எதிர்கருத்துக்களும் வர தொடங்கியிருக்கு. ஸோ திமுகவில் இருக்கக்கூடிய அல்லக்கைகள், திமுகவை கட்சியை சார்ந்தவங்க, அவங்களுடைய அனுதாபத்தால் ஓட்டுக்களை இல்லை அதிகாரத்துக்குள்ளே வந்தவங்க, அரசு பதவிக்குள்ளே வந்தவங்க, யூடியூபர்ஸ், வாடகை வாய்கள், ஹைனாக்கள், இவங்களாம் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து நானும் திமுகவில் இருக்கேன், என்னையும் சேர்த்துக்கோங்கடா இந்த விளையாட்டுக்கு, இல்லாட்டி திமுக ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி ஆட்சி மாற்றம்லாம் வந்துருச்சுன்னா நம்மளை கண்டுக்கிடாமல் விட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லி வாண்டடாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏதோ ஒரு படத்தில் யாரா இவனுடைய வளர்ச்சியை தடுக்கிறது, சொல்லி தொலைங்கடா, 4 பேர் இவனுடைய வளர்ச்சியை தடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி உன்னெல்லாம் யாருமே விமர்சனமே பண்ணலையே, நீ பாட்டுக்கு வந்து வாண்டடா நானும் ரவுடி தான் சொல்லி வண்டியில் ஏறினா, இது மாதிரி நிறைய பேர் இப்போ என்னால் பார்க்க முடிகிறது. ஸோ அவங்களுடைய கருத்துக்களை எதிர்வைப்பதில் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே அவதூறுகளும் மிகப்பெரிய அளவில் மக்களை திசை திருப்பதற்கும் அப்படிங்கிற அரசியலை கையில் எடுக்கும்போது அதை எதிர்த்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் மக்கள் நல்லாவே வேலை செய்கிறாங்க. உருப்படியாக மக்களுடைய அந்த ஆதரவு அப்படிங்கிறது திமுகக்கு இல்லாமல் போனது தான் திமுக அவங்களுடைய தோல்வியை தழுவியது அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கொள்ளாத வரையிலும் உருப்படி இல்லாத பல விஷயங்களையும் பல நபர்களையும் களத்தில் இறக்கி மறுபடியும் அடி வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் மறுக்கவே முடியாது. சரி, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசிட்டார், நான் ஃப்ரீயாக ரோட் ஷோ போயிட்டு வந்தேன், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, நான் அரெஸ்ட் பண்ண வந்தாங்க, அப்போ தான் சொன்னேன், நான் நேற்று தானங்க தஞ்சாவூரில் இருந்தேன், சொல்லியிருந்தா நான் அங்கே இருந்திருப்பேனே அப்படின்னு சொன்னேன், பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன், டிவி நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன், கொஞ்சம் இருங்க நான் போயிட்டு கிளம்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அதன் பிறகு உடனே வழக்கறிஞர்களுடைய அந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டேன், வில்சன் அவர்கள் வராமல் நீ அரெஸ்ட் ஆகாத, இல்லை அந்த கைது பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தலைவர்கிட்ட சொன்னேன், 9:45 ஆயிடுச்சு அப்படின்னாங்க, அதுதான் பாத்ரூம் போயிருந்ததா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவர் பேசவே இல்லை, அவர் பேசினா நான் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சிருக்காரு. அது மட்டும் அவர் சொன்னார், பார்த்தீங்கன்னா யாரும் ஒன்று சீட்டுக்கட்டில் 1 இருக்கும் 2 இருக்கும் ஜோக்கர், இங்க 52 பேர் ஜோக்கர், நமக்கு தான் பேர் தெரியல, யார் அமைச்சர் யார் சட்டமன்ற, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கா தெரியல, யாருக்குமே தெரியல. அவங்களாம் அடமொழி வச்சு பேசினாதான் மக்களுக்கு புரியுது. லாட்டரி விற்கிற அமைச்சர் யாரு, பிளாக்ல லாட்டரி டிக்கெட் வித்த அமைச்சர் யாரு, திருட்டு விசிடி வித்த அமைச்சர் யாரு, உருட்டுக்கட்ட அமைச்சர் யாரு, பவுடர் போடுற அமைச்சர் யாரு, காக்கி டவுசர் அமைச்சர் யாரு, சங்கி அமைச்சர் யாரு, அவங்களோட பட்ட பேர் வச்சு கூப்பிட்டாதான் நமக்கே புரியுது. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு நிலைமை. யார் சட்டமன்ற உறுப்பினர் யார் அமைச்சர் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல, எல்லாரையும் அடைமொழி வைத்து கூப்பிட்டாதான் தெரியுது. லாட்ரி விற்கக்கூடிய அமைச்சர், சாராயம் அப்படின்னு சொல்லி, இல்லாட்டி இந்த பிளாக்ல டிக்கெட் விற்ற அமைச்சர் அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னாதான் தெரியுதுன்னு சொல்லி ஓவரால் அமைச்சர்கள் எல்லாத்தையுமே ரொம்ப பெரிய அளவில் டைலூட் பண்றாரு. நான் கூட நான் பேசுறதை வச்சுதான் ஏதோ கைது செய்ய வந்திருக்கிறாங்கன்னு நினைச்சேன். அன்னைக்கு காலைல 8 மணிக்கு காவல்துறை என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப நான் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன், தொலைக்காட்சி பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய உதவியாளர் வந்து சொன்னார், இந்த மாதிரி தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க போலீஸ், இதுக்குதான் கைது பண்ண வந்திருக்காங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன சொன்னேன், இது என்ன அப்படி பேசிட்டேன், டம்மி முதலமைச்சர், வெக்கங்கெட்ட அரசு, கேடுகெட்ட அரசு, எதற்கும் துப்பு இல்லை, தைரியம் இல்லை, விவசாயிகளை இப்படி நடு ரோட்ல விட்டுட்டீங்க, வேற எதுவுமே நான் சொல்லல, காவேரியில தண்ணி வரணும்னு சொன்னேன். இது எனக்கு தோணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் டம்மி முதலமைச்சர் நான் பேசினேன், அதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா அது கிடையாது. விளங்காத அரசாங்கத்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னேன், அதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு அதுவும் கிடையாது. காவேரி தண்ணீர் அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்காக பேசிகிட்டு இருக்கும்போது என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஷெட்யூல் போட்டு தாவேக அரசாங்கம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. எப்படி அரெஸ்ட் பண்ணலாம், நாளொன்றுக்கு ஒவ்வொரு நபரை எப்படி அரெஸ்ட் பண்ணலாம், ஏன் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற காரணத்தை தேடி அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிலாம் அரெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு, அதுவும் என்னைய தஞ்சாவூருக்கு சென்னையிலேருந்து இங்கே கூப்பிட்டு வராங்கன்னா மக்களுடைய வரிப்பணம் எவ்வளவு வீணாக போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு டூர் வர மாதிரி தான் இருந்தேன். மெல்டிங் பாயிண்ட் சரவணன் அவர்கள் இருந்தார், அந்த பக்கமாக சேகர் பாபன் இருந்தார், அந்த பக்கமாக மா சுப்பிரமணியம் அவர்கள் இருந்தாங்க. வழிநெடுகளும் திமுகவினுடைய உறுப்பினர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருமே எங்களுக்கு தர வேண்டியதெல்லாம் தந்தாங்க, டீ, ஸ்நாக்ஸ்
ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் குடிச்சிட்டு ஜாலியான ஒரு டூர் தானே வந்தேன், வழக்கறிஞர் பாசறை அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. இப்போதைக்கு தாவேகா வெற்றி பெற்ற பிறகு திமுகவினுடைய வழக்கறிஞர்களுடைய அணி தான் ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா தேவையில்லாத வழக்குகளை தொடுத்துட்டு இருக்காங்க, அதை உடைத்து கொண்டிருக்கிறது திமுகவினுடைய வழக்கறிஞர் அணி அப்படின்னு சொல்லி டோட்டலாக அங்கே இருக்கக்கூடிய இக்கோசிஸ்டம் அப்படிங்கிறத வழக்கறிஞர் அணி அவங்க சார்பாக உதயநிதி அவர்கள் பேசினதும், அதுக்கு இந்த பக்கமாக அவங்களுடைய அரெஸ்ட், அதை எப்படி ஒரு காமெடியாக உள்ளே கொண்டு போகிறது, அதை எப்படி கொஞ்சம் தத்ரூபமாக பேசுறது அப்படிங்கிறதுல ரொம்பவே மேம்பட்ட ஒரு ஸ்பீச்சை நம்மளால் பார்க்க முடிந்தது. உண்மையிலே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஸ்பீச் தாவேகாவை ரொம்ப பெரிய அளவில் தாக்கி பேசியிருந்தாலும் திமுக பக்கமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி பேசுவாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய குற்றச்சாட்டு, என்னைய ஃப்ரீயாக ரோட் ஷோ கொண்டு போயிட்டு காமிச்சிட்டு வந்துட்டீங்க, நீங்கள்லாம் வந்து சரியான நபர்களா, உங்களுக்கு மண்டையில் அந்தளவுக்கு யோசிக்கிறதுக்கெல்லாம் புத்தி கிடையாது, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிற அளவுக்குலாம் தாவேகாவினுடைய யாருக்குமே புத்தி கிடையாது, டம்மி முதலமைச்சருக்கு அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் யார், அவங்க அமைச்சர் யாருங்கிற பேர்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி ஓவரால் அவருடைய ஸ்பீச் அப்படிங்கிறது கண்டிப்பாக தாவேகாவை ட்ரிகர் பண்ணியிருக்கும். அது எப்படி அடுத்ததாக வெடிக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த பதிவிலே பார்த்துடலாம். ஏன்னா இப்போ தானே பேசியிருக்காரு, ஆக்ஷன் நடந்துருச்சு, ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இது ரொம்ப ஹாட் டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சும், ஆர்பி உதயகுமார் அவர்களுடைய பேச்சும், சேகர் பாபு அவர்களுடைய பேச்சும் தமிழ்நாட்டு அரசியலில் அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத உணர்த்த போகிறது. என்ன, யார், எப்படி, யார் அட்டாக் பண்ண போகிறாங்க, யார் சைலண்ட் மோடுக்கு திரும்ப போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.